குட் மார்னிங் சந்திரா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன ரொம்ப டென்ஸ்டப்பா இருக்கீங்க? நம்ம கம்பெனில ராஜான்னு ஒருத்தர் ஒர்க் பண்றாரே, உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, அவனை பத்தி தான் ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டு இருப்பீங்களே. என்னாச்சு அவனுக்கு? அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவனால் இவ தான் டென்ஷனாக இருக்கா. ஏன், வாட் ஹேப்பன்ட்? வேற கம்பெனில ராஜாவுக்கு ஷேர் தரேன்னு சொன்னாங்களாம். பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்களாம். அதனால நம்ம கம்பெனியோட போட்ட எக்ரிமெண்ட்டே கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறா சார். அவன் என்ன அநியாயமே இல்லை? திடீர்னு அவனா கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. அவன் பின்னால இருந்து யாரோ தூண்டி விட்டுருக்கணும். என்ன சார் யாரோ தூண்டி விட்டுருக்காங்கன்னு சார் சாதாரணமாக சொல்கிறீங்க? நம்ம கம்பெனியில் தயார் பண்ணுற பல்பு சைஸில் அந்த பையன் அவன் என்னை பார்த்து சொல்கிறான் அவனுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன்னு. இவன் யார் சார் எனக்கு டைம் கொடுக்குறதுக்கு? நான் தான் சந்திராட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவனுக்கு இப்போ டைம் சரியில்லை, அதான் இப்போ அப்படி பேசிட்டு இருக்கான்னு. நம்ம கம்பெனிக்கு இப்பதான் ஃபாரின்ல இருந்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல ராஜா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணான்னா என்ன சார் பண்றது? சட்டம்னு ஒன்று எதுக்கு இருக்கு சந்திரா? படிச்சவனும் புத்தி மாறுவாங்கிறதுக்காக தான் சட்டமே படைச்சிருக்காங்க. அவன் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக கேன்சல் பண்ண முடியாது. அக்ரிமெண்ட்ல இன்னர் ப்ரூஃப் அவுட்டர் ப்ரூஃப் எல்லாம் பிரித்து ஸ்ட்ராங்கான பாயிண்ட்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கான் அவங்ககிட்ட. அதுக்கு மீறி ஒன்றும் பண்ண முடியாது அவனால. அதுக்கு மேலே அவன் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தானா நம்ம நஷ்டீடு கிளைம் பண்ண போகிறோம். எதுக்கு பயப்படுறீங்க? டோன்ட் வரி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எங்க இந்த ருத்ராவை ஆளே காணோம்? படிக்கிறதுக்கு ஒரு கதை புக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னேன், இன்னும் வரல. எங்க போனானே தெரியல. எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பா. அவளுக்கு வேற வேலையே இல்லை. தினம் காலையில் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆள் என்ன ஃபாலோ பண்ணுறான், அவன் என்ன கிண்டல் பண்ணுறான், அவன் மேலே கேஸ் புக் பண்ணுன்னு சொல்ல வேண்டியது. வருவா ஏதாவது கேஸோட, பார்த்துட்டே இருக்கேன். அக்கா அக்கா அக்கா, உனக்காக நான் ஒரு கேஸ் எடுத்து வந்திருக்கேன். சொன்னேன் பாத்தியா, வந்துட்டா. என்னம்மா கேஸ் இன்னைக்கு? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பாத்தியா ராஜா, அவன் நம்ம அக்கா கிட்டே ஷேர் கேக்குறான். எந்த ராஜா? அதான்க்கா, அந்த பல்ப் டிவைஸ் கண்டுபிடிச்சானே அவன்தான். ஏய், அந்த ராஜாவா அப்படி பண்ணா? என்னால நம்பவே முடியலையே. அக்கா, அவனே தான் அப்படி பண்ணிருக்கான். எனக்கு என்னமோ அவன் சுயமா செய்யற மாதிரி தோணலக்கா. அந்த சுந்தரேசன் கடத்திட்டு போனா பாத்தியா, அப்பதான் அவன் காதுல எது வேதம் ஓதிருக்கான். அப்போதுல இருந்து மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கான். அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தக்கா. அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்க கூட இல்ல. ருத்ரா, நீ எதுக்கும் கோவப்படாத. நான் லாயர் கிட்ட பேசுறேன், எல்லாம் சரியா போயிடும். அக்கா, சந்திரா அக்கா லாயர் கிட்ட பேசிட்டாங்க. அவன் அக்ரிமெண்ட் படி நடக்கலன்னா அவன் மேல நஷ்டஈடு கேஸ் போடலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த சட்டத்தை பத்தில நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நம்ம குடும்பத்துக்கு யாராவது கெடுதல் பண்ண நினைச்சாங்கன்னா நிச்சயமா அவங்க உருப்படவே மாட்டாங்க. அக்கா, அப்புறம் ஒண்ணு, அவன் மேல கோர்ட் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது ஒரு கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளுற. இது பாரு ருத்ரா, எதிரியா இருந்தாலும் நான் சட்டத்துக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன். சட்டப்படி அவன் மேல ஏதாவது ஒரு கேஸ் இருந்ததுன்னா புக் பண்ணி உள்ள தள்ளலாம். அந்த ராஜாவை உள்ள தள்ளணும், அது சட்டப்படியாவும் இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே. ருத்ரா, நீ நிறைய ஐடியா சொல்வல, ஒரு ஐடியா சொல்லு. அப்படி கேளு. நான் நேத்து நைட் படிச்ச கிரைம் நாவல்ல. அச்சச்சோ, ஆரம்பிச்சிட்டியா? நான் வரலாமா இந்த விளையாட்டுக்கு? எனக்கு நிறைய வேலை இருக்கு. கிரைம் நாவலை படிச்சு ஐடியா கொடுக்கறலாம் பொடி. சரி, அவ போட்டோம், அவளுக்கு ரசனையே கிடையாது. அக்கா, ஏன் இத மாட்டி விட்டுட்டு போயிடாத. சொன்னா கேளுக்கா. பையன் வயித்துக்குள்ள இருக்கும்போது கதை கேட்டா ரொம்ப நல்லது. அவன் அறிவாளியா வளருவான். ஆமா, இப்படி கிரிமினல் கதையை கேட்டா அவன் வளரும் போது கிரிமினலா தான் வளருவான். ஆமா அக்கா, சொல்றது கேளுக்கா. சரி, நான் வேற ஒரு கதையை நல்ல சொல்ல. கதையை சொல்லணும், இல்லைன்னா நான் போயிடுவேன். சரி சொல்லு. ஒரு கொலைக்கார அப்படியே உள்ள வந்துட்டு இருந்தான். மறுபடியும் கொலைக்காரனா? மே ஐ கம் இன்? பவி, வா 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 உட்காரு. தேங்க்ஸ். என்ன யூனிஃபார்மோட ஃபேக்டரிக்கு வந்திருக்க? அதுவா, ஹோம் மினிஸ்டர் வந்திருந்தார்ல, இன்னைக்கு தான் கிளம்பினாரு. ஏர்போர்ட் வரைக்கும் அவருக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்துட்டு ஸ்டேஷன் போயிட்டு இருந்தேன். அப்படியே வழியில ஃபேக்டரி வரைக்கும் வந்துட்டு போலாமே நினைச்சேன். இந்த பக்கம் ஏதாவது வேலையா போனா தான் அக்கா ஞாபகமும் ஃபேக்டரி ஞாபகமும் வருது, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லக்கா, உனக்கே தெரியும். மார்னிங் 7 o'clock நான் வீட்டை விட்டு கிளம்பினேன்னா எப்போ திரும்பி வருவேன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஃபேக்டரிக்கு வர முடியும்? பார்த்தேன், பேப்பர்லயும் பார்த்தேன், நிறைய ஃபோன் கால்ஸும் வந்துட்டு இருக்கு. நீ டியூட்டில ஜாயின் பண்ண 1 மாசத்திலேயே ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்க. கீப் இட் அப். தேங்க்ஸ். இருந்தாலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதிரடியா ஏதாவது பண்றேன்னு நீ பிரச்சனையில மாட்டிக்க கூடாது, புரிஞ்சுதா? பிரச்சனைன்னு ஏதாவது வந்தாலும் அது என்ன மட்டும் தானேக்கா பாதிக்க போகுது. என்ன சொல்ற? பின்ன என்னக்கா, எனக்கு குடும்பம்னு ஏதாவது இருக்கா, இல்ல வாரிசுன்னு தான் ஏதாவது இருக்கா? பவி, எல்லாத்தையும் மறக்கணும்னு தான்க்கா நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல.
சில நேரம் ஜீவாவோட ஞாபகம் வருது. ஜீவாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லக்கா, இது வரைக்கும் உருப்படியா எந்த தகவலும் கிடைக்கல. பாப்போம். சரி, அதெல்லாம் விடு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே. வீட்ல பேச முடியாத அப்படியான முக்கியமான விஷயம் ஆபீஸ்ல வச்சு பேச வேண்டியிருக்கு. இருக்கு. சுமி இப்ப ரொம்பவே மாறிட்டா, கவனிச்சியா? ஆமாக்கா, நான் கூட கவனிச்சேன். ரொம்ப அன்பா பழகுறா. முன்னெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவா, வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்லுவா. ஆனா இப்ப ரொம்பவே மாறிட்டாக்கா. அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவளை திட்டினேன், சிரிச்சுக்கிட்டே போயிட்டா. உன்கிட்ட கூட ரொம்ப அன்பா பழகுறால? ஆமா. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டாலோ என்னமோ. இல்ல பவி, நாங்க எல்லாருமா சேர்ந்து உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டோம். என்ன விஷயம்? சுமி நம்ம வீட்ல இருந்து 4 மாசமா காணாம போயிட்டா. வாட்? என்னக்கா சொல்ற? இதெல்லாம் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? ஆமா, திடீர்னு காணாம போனவ அவளாவே திரும்ப வந்தா. என்ன ஏதுன்னு விசாரிச்சா எதுக்குமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. நான் வேணா சுமியை விசாரிக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா. அவ குழப்பம் தீரணும்னா நாம ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். யாரு? ராணி அம்மா. யார் அவங்க? எனக்கும் தெரியாது. சுமி காணாம போயிருந்தப்போ ஒரு தடவை ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணி ராணி அம்மாங்கிற பேரை மட்டும் சொன்னா. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ராணி அம்மா யார் என்னன்னு விசாரிச்சா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. பவி, எனக்கு என்னமோ அந்த பிரதீப் மேலேயும் ஜெகதீஷ் மேலேயும் சந்தேகமா இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணா ராணிம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். செய்வியா? என்னக்கா கேள்வி இது? சுமிக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன். ஆல்ரைட், என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டல, நீ நிம்மதியா ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கோ. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ராணியம்மாவை கண்டுபிடிச்சி உன் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். ஓகே? ஓகே, நான் வரேன். பாய். ஜெகதீஷ், பிரதீப் என்ன சொல்றான்? பிரதீப் ரொம்ப மாறிட்டான் ராணியம்மா. எனக்கு இந்த ஊரே வேணாம், நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனை சமாதானப்படுத்தி இங்கே இருக்க வச்சிருக்கேன் ராணியம்மா. ஓ, பிரதீப் கோவப்பட கத்துக்கிட்டானா? ஆனா செஞ்ச நன்றியை மறந்துட்டானே. என்னையே எதுக்கு துணிஞ்சிட்டான்ல. இனிமே அவன் நமக்கு தேவையில்லை. அவன் உயிரோட இருந்தா தானே உணர்ச்சி வசப்படுவான், கோவப்படுவான். உயிர் இல்லைன்னா நீ அவனை என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் அவனை வழிக்கு கொண்டு வரேன். இல்ல பொண்டாட்டி புள்ளன்னு அந்த சென்டிமெண்ட்ல போயிடுவான். சீக்கிரம் கூட்டிட்டு வா. ராணியம்மா, நான் சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. நீங்களே தான் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கீங்க. நான் உங்களை எதிர்த்து பேசினதும் இல்லை. இப்போ உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராணியம்மா, என் தம்பியை ஒன்றும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ராணியம்மா, ப்ளீஸ். சரி, நீ போலாம். சரிங்க ராணியம்மா. அப்பா, என்ன ஆச்சு? தண்ணி அடிச்சா புத்தி ஸ்ட்ரக் ஆயிடும். செட்டு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. எழவு கொட்ட அது எப்படிடா கரெக்டா எழவு கொட்டா நீ வந்து நிக்கிற? என்ன ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க ஐயா. யாரு? இருட்டாயிடுச்சுல்ல, பல்பு வேணும்னு எவனாவது வந்திருப்பான். அதான்டா 1000மோ 10,000மோ பல்பு வேணும்னு ஆர்டர் கொடுக்க வந்திருப்பான். வர சொல்லு. இல்லைங்கய்யா, வந்திருக்கிறது போலீஸு. போலீஸா? ஓ, பொங்கையனா தீபாவளினா இதா வாங்க வந்திருப்பாங்க. கம்பெனின்னு ஆரம்பிச்சாவே கான்ஸ்டேபிள் இருந்து கமிஷனர் வரைக்கும் இழவு கொட்ட வேண்டியதா இருக்குது. போய் வர சொல்லு. அடட, பொம்பளை போலீஸா? அதுவும் நமக்கு தெரிஞ்ச பொம்பளை போலீஸு. உட்கார் பாப்பா. இல்ல பரவாயில்ல. அட்டென்ஷன்ல நிக்க சொல்லி போலீஸ்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதான். ஏமா, ஒரு காட்டன் புடவையோ கதர் புடவையோ கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதை விட்டுட்டு இந்த காக்கி சட்டையை போட்டு எதுக்குமா கஷ்டப்படுற? சரி, உன் கழுத்துல போட்டிருக்க செயினை பறிச்சுக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான், திருட்டு பையன். நீ அவன் பின்னாலே ஓடி போய் புடிச்சிடுவியா? திருடன் உட்காந்துட்டு இருந்தாலும் ஓடிட்டு இருந்தாலும் திருடன் தான்.
அவனை எங்க பார்த்தாலும் பிடிப்பேன். அட பாரா, இன்னும் பேச்சு பேசுது. ஐபிஎஸ்னா என்னென்னவோ கத்து கொடுத்துருக்காங்க பாரா. சபாஷ். ஒரு ரவுண்ட் சாப்பிடுறியா? நல்லா இருக்கும். ஓ ஐபிஎஸ்ஸா? சாரிம்மா. சரி, எதுக்காக வந்திருக்கிற? உங்க டிஜிபி கிட்ட பேசி டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கணுமா இல்ல ப்ரமோஷன் வாங்கி கொடுக்குமா? பேசாம சென்னை நகரத்துக்கு உன்னை கமிஷனர் ஆக்கிட்டுமா? இது பாருங்க, நான் எந்த பதவி உயர்வும் கேட்டு உங்ககிட்ட வரல. என் புருஷன் ஜீவாவை சிவலோக பதவிக்கு அனுப்பிட்டீங்களே, அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஐயோ அம்மாடி, சிவலோக பதவியோ சீஃப் மினிஸ்டர் பதவியோ அதை பத்தி என்கிட்ட வந்து ஏன் கேக்குற? அமெரிக்கா ரிட்டர்னு ராணியம்மா இருக்கிறாங்களே, அவங்கள போய் கேளுங்க. அவங்க குத்தி கொண்டாங்களோ சுட்டு கொண்டாங்களோ, அது என்ன பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா? இதுக்கெல்லாம் நான் தான் கட்சினா? இத பாருமா, தண்ணி அடிச்சுட்டு எல்லாரும் உளருவாங்க. நான் உண்மையை தான் பேசுவேன். ஆமா, கரெக்டா உண்மையை தான் பேசுவேன். அப்படி காகி சட்ட கண்மணி, உங்க வீட்டுக்கார கொன்னது வேற யாரும் இல்ல, ராணியம்மா தான். ராணியம்மா ராணியம்மா ராணியம்மா. ராணியம்மா மனசுல இருக்கிற மொத்த உண்மையும் வெளியே சொல்லிட்டேன். என்னடா பவி, நானும் ஸ்டேஷனுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ விஷயமா யோசனையிலே இருக்கியே, என்னம்மா? ஏதாவது அஃபிஷியலாக இருந்தால் என்கிட்ட சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் இல்லப்பா, நம்ம குடும்ப விஷயம்தான். அப்புறம் என்னம்மா, தாராளமாக என்கிட்ட சொல்லு. அப்பா, நம்ம குடும்பத்துல அமைதி இல்லாம போனதுக்கு, என் புருஷன் காணாம போனதுக்கு, சுமி கடத்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுந்தரேசன் தான்ப்பா. அது அது எப்படிம்மா நம்ம தீர்மானமாக சொல்ல முடியும்? எனக்கு தெரியும்பா, சீக்கிரமே அவனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அவனுக்கும் இதுக்கும் நேரடியா சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு விதத்துல கனெக்ஷன் இருக்கு. சரிம்மா, அது எதுக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்பா, சுந்தரேசனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப காலமா பகை இருக்கு. அதனால அவன் நம்மளுக்கு பிரச்சனை பண்றதுக்கு காரணம் இருக்கு. ஆனா இந்த ராணியம்மாங்கிறது யாரு? திடீர்னு வந்திருக்காங்க. அவங்க யாரு? நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிக்க போறேன். சீக்கிரமா இந்த ராணியம்மா விஷயத்துக்கு ஒரு விட கண்டுபிடிக்கணும். பவித்ரா, அதை கண்டுபிடிச்சு என்னம்மா ஆக போகுது? உன் புருஷன் என்னமோ போயிட்டான், சுமித்ராவும் பழையபடி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. இனிமே அதுல என்னமா இருக்கு? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? இல்ல, அந்த ராணிமா பத்தி இனிமே பேச வேண்டாம். அவங்கள கண்டுபிடிக்கிறதையும் இதோட விட்டுறேன். என்னப்பா, ஏன் இப்படி சொல்றீங்க? காரணம் இருக்குமா? நான் ஏன் அப்படி சொல்றேங்கிறதுக்கு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்றேன். அதை கேட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றது சரிதான்னு உனக்கே புரியும். என்ன விஷயம்? ஆமாண்டா பவித்ரா, இப்போ நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ புரியுதா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு? நான் சொன்னது சரிதானே உனக்கு புரியுதாம்மா? புரியுது. பார்த்து நடந்துக்க. காக்கி சட்டை உடம்புல ஏறினா கழுதைங்கெல்லாம் கூட குதிரைங்களாயிடுது. 3 ஸ்டார் அப்படி தோள்பட்டில ஏறினா உலகத்துக்கே அதிபதினு ஆயிடுறாங்க. யார சொல்றீங்க? அதாங்க உங்க அண்ணன் சோம்பேறி சோமநாதனுடைய சுந்தர புத்திரி பவித்ரா. ஐபிஎஸ் ஆனாலும் ஆனா வீட்டுல வந்து ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்னு எகுறா.
துப்பாக்கி எடுத்தா ஒண்ணு உங்களை சுடணுமா இல்ல என்ன சுடணுமா? அவ லேசா கண்ணை உருட்டும் போது வில்லன் நடிகர் நம்பியார் மாதிரியே இருக்கிறாங்க. அதான் உங்க அப்பா ஐஜி லட்சுமண ஏறக்குறைய நம்பியார் சாமி மாதிரி தானே இருப்பாரு. அதே உருட்டல் மிரட்டல்லாம் இருக்குதுங்க. இப்ப அவரை பத்தி ஏன் புலம்புறீங்க? புலம்புறனா புலம்ப வச்சிட்டாள, கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சி எடுத்துட்டாள. அவ புருஷனை கொன்னது யாரு? அதுக்கு தூண்டுதலா இருந்தது யாரு? ராணியம்மா யாரு? ராணியம்மா பிறந்த வீடு எது, புகுந்த வீடு எதுன்னு பூந்து பூந்து கேள்வி கேட்டாளே. ஆடி போயிட்டேன். அங்கிருந்து நேர இங்க ஓடியாந்துட்டேன். அவளை வாழா வெட்டி ஆக்குனது நான் தான் தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவளை அப்பவே அடக்கி இருக்கணும். அவ இந்த அளவுக்கு எகிர்றாளா? அவளை எகிர விடாம நான் பாத்துக்கிறேன். எகிற விடாம பாத்துக்காதீங்கம்மா, எந்திரிக்க விடாம பாத்துங்க. அதே நேரத்துல எவ்வளவு சீக்கிரம் கதையை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருங்க. இன்டர்வெல்லாம் விடாதீங்க. அந்த கேப்ல அவ அழிச்சிருவா.